மக்களுக்காக இப்படி ஒரு விஷயமா? அட யாரு சார் நீங்க? நானும் காலம் சென்ற என் மனைவி ஜானகி அவர்களும் விழிப்புணர்வு சேவை துவங்கணும். இப்போ 20 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இந்த 20 ஆண்டுகளில் ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உறுப்பு தானம், தோல் தானம், ஸ்டெம் செல் தானம், இந்த தானங்களை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். சாலை விபத்து ஏற்படவே கூடாதுன்னு தன்னுடைய வாகனத்தையும் அவருடைய உடையையும் இவரு எப்படி மாத்திருக்காரு பாருங்க. மனைவி இப்போ அவங்க காலமாகி 12 வருஷம் ஆகுது. அவங்க நுரையீரல் புற்றுநோய் வந்து காலமாயிட்டாங்க. அவங்க உயிர் பிரியிற நேரத்தில் கூட நீங்கள் சாகிற வரைக்கும் சேவையை நிறுத்தாமல் செய்யணும் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய மணி பர்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த மணி பர்ஸில் 83 ரூபா வச்சுருந்தாங்க பணம். அந்த 83 ரூபா என்னுடைய சொத்து. எனக்குன்னு வேறு எந்த அசைய சொத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்காக நான் சேமிச்சுக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கை முழுக்க சேவைக்கு தான். இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்கிறது அபூர்வம். வைரலாகும் அவேர்னஸ் அப்பா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பூருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. 2005ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து சாலை விபத்து, ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், ஸ்டெம் செல்ஸ் தானம் அப்படின்னு தமிழகத்துல 18 மாவட்டங்களுக்கு நடந்தே போயிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காரு. இவங்களுடைய மனைவி 2014ஆம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா யாசகம் கேட்டு அதுல வந்த பணத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கி இருக்காரு. அவரோட டிரெஸ், ஹெல்மெட், பைக்கு இது எல்லாத்தையுமே மக்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துற வகையில பல வாசகங்களை எழுதியிருக்காரு. ஹெல்மெட் கட்டாயம் போடுங்க, இருசக்கர வாகனம் 2 பேருக்கானது, 18 வயசு மேல இருக்கிறவங்க வண்டி ஓட்டுங்க, சீட் பெல்ட் போடுங்க, இந்த மாதிரி பல வாசகங்கள் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவசமா தனியா ஒரு காப்பகம் அமைக்கும் முயற்சியில இப்ப இவரு ஈடுபட்டிருக்காரு. இப்ப எனக்கு வயது 66. என்னுடைய விழிப்புணர்வு சேவைகள் நிறைவு பெற்றது. இனி மாற்றுத்திறனாளர்களுக்காக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு காப்பகம் அமைக்கணுங்கிறதுக்காக பொதுமக்களிடம் நன்கொடை சேகரித்து வருகிறோம். என் மனைவிக்கு நுரையீரல் புற்றுநோயை வந்து இதையும் ஒரு விழிப்புணர்வாக பொதுமக்களாகிய உங்ககிட்ட சொல்றேன். மது, புகை பழக்கமுள்ள, புகையிலை பழக்கமுள்ள இருந்தால் நிறுத்திடுங்க. அதெல்லாம் வேண்டாம். எங்கிட்ட இருந்த புகை பழக்கத்தினால்தான் இன்னைக்கு என் மனைவியை நான் இழந்து இன்னைக்கு தனி மனிதனாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அவங்க காலமான அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே நான் வழக்கமாக என்னுடைய விழிப்புணர்வு சேவையை இருசக்கர வாகனத்தில் ஊரூரா போய் பஸ்ஸு, ட்ரெயின், இது மாதிரி ஒவ்வொரு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இதில் போய் மக்களுக்கு என்னுடைய உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விழிப்புணர்வு ஆடைகள் தான் அணிகிறது. 20 செட்டு வச்சிருக்கேன். நான் இறந்த பிறகு கூட என் உடல் மீது போர்த்துவதற்காக தனியாக அதுக்குன்னு துணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவேர்னஸ் அப்பா அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி பல நல்ல மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்கல்ல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.